அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகனுடைய 6 படை வீடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக முருகனுக்கும் 6ங்கிற எண்ணுக்கும் கூடிய தொடர்பு இருக்குது இல்லையா? அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்குகிறார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறுது. இந்த 6 குழந்தைகளையுமே கார்த்திகை பெண்கள் குஹா, கந்தா, குமரா, கார்த்திகேயா, முருகா, சுப்பிரமணியா அப்படின்னு அழைச்சி அழகாக வளர்க்குறாங்க. இப்படித்தான் முருகனுடைய அவதாரம் ஏற்பட்டது. முருக பெருமானுக்கு உகந்த திதியான சஷ்டி திதிகளில் 6வது திதியாகும். பொதுவாக நம்ம முருக பெருமானை மகிழ்விக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா 6 வகையான பூக்கள், 6 வகையான பழங்கள், 6 விளக்குகள் செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை மாதம் வர்ற சஷ்டி திதியிலையோ நம்ம இதெல்லாமே வச்சு பூஜை பண்ணிட்டு வரும்பொழுது முருகன் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 படை வீடிற்கும் நம் உடலில் உள்ள 6 சக்கரங்களிற்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உடலில் உள்ள சக்கராஸ் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா. இந்த 6 சக்கராஸுக்கும் 6 படை வீடுகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க 6 படை வீடுகள் என்னென்ன எங்கே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் படை வீடு மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. இது முருகன் தெய்வானையை திருமணம் செய்த இடம். 2ஆம் படை வீடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கு. இது சூரபத்மனை அழித்த இடம். 3ஆம் படை வீடு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனியில் இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஞானப்பழம் கிடைக்காதனால ஆண்டை கோலத்தில் அமர்ந்த இடம் பழனி. 4ஆம் படை வீடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சுவாமி மலையில் இருக்கு. சிவனுக்கு பிரணவ மந்திரம் கூறிய இடம் இந்த இடம்தான். தந்தைக்கே மந்திரோபதேசம் செய்த இடம் இந்த சுவாமிமலை. 5ஆம் படை வீடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணியில் இருக்கு. முருகன் வள்ளியை திருமணம் செய்த இடம் இந்த இடம்தான். 6ஆம் படை வீடு மதுரை மாவட்டத்தில் உள்ள பழமுதிர்ச்சோலையில் அமைஞ்சிருக்கு. முருகன் சிறுவனாய் இருந்து ஔவையாரை சோதித்த இடம். இப்போது நம்ம 6 படை வீடுகள் என்னென்ன எங்கே இருக்குது, அதோடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 6 படை வீடுகள் அனைத்துமே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடங்கள். 6 படை யாத்திரையாக கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நிச்சயமாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போது சம்மர் டைமாக இருக்கிறதுனால கிட்ஸும் வீட்டில் இருப்பாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 6 முகமான பொருள்வான் மகிழ வந்தான், அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டான். 6 படை வீடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். 6 படை யாத்திரையாக எல்லாரும் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.